வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பார்க்க போகிறேன்னா எக் வச்சு ஹைதராபாத் கிரேவி தான் சேர்க்குறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு மிளகா பொடியே சேர்க்கக்கூடாது, பச்சை மிளகா தான் காரத்துக்கு எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை மிளகா நான் 5 எக்ஸ் எடுத்துருக்கேன். இதுக்கு ஒரு 7 பச்சை மிளகா சேர்க்குறேன். காரத்துக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், இது சின்ன வெங்காயம், 2 வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி, அப்புறம் பூண்டு, அப்புறம் கொத்தமல்லி ஒரு 1/2 கட்டு சேர்த்துக்கலாம். இதை கிரைண்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லிலாம் கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு தேவையானது சீரகப்பொடி, மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் ஓல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கரம் மசாலா, 1 கப் மில்க்கு, சின்ன கப்பில் கர்ட் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதில் நம்ம அரைச்ச விழுத சேர்த்துப்போம். இதில் மஞ்சப்பொடி, சீரகப்பொடி, கரம் மசாலா பொடி, அதுக்கப்புறம் தனியா பொடி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரை கூட அலம்பி விட்டுக்கலாம். வாட்டர் சேர்த்துட்டு கர்ட் கொஞ்சம் சேர்த்துருவோம். தேவையான சால்ட். இதில் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீம் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது நம்ம பிரியாணிக்கு, வெஜிடபிள் பிரியாணிக்கு, எந்த பிரியாணிக்கு வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கட் பண்ணியும் போடலாம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பிரியாணிக்கெலாம் சூப்பராக இருக்கும். நான் கீ ரைஸ் சேர்ப்பேன், அதுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சர்வ் பண்ணும்போது கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இதெல்லாம் பிரிஞ்சு போயிடும். கீ ரைஸ்க்கு ஒரு 3 ஸ்பூன்ஸ் கீ சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். ½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேண்டாம். 1½ கப் ரைஸுக்கு 2 கப்ஸ் வாட்டர் சேர்க்குறேன். அப்புறம் தேவையான சால்ட்டு. ரைஸ் சேர்த்துருவோம். அப்படியே மூடி வச்சிடலாம். குக்கராக இருந்தால் ஒரு 2 விசில், இல்லைன்னா ஒரு 8-10 மினிட்ஸ் தான் வைக்கணும். கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, ரொம்ப போட வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணலாம். கொஞ்சம் ஈவனாக சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீ ரைஸோட நம்ம எக்கோட சர்வ் பண்ணலாம். சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக அருமையாக கீ ரைஸும் ஹைதராபாத் எக் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இதோட நம்ம சர்வ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் ஸ்பிரிச்சுவல் ஆரான்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க் வேணால் கொடுக்குறேன். நீங்கள் அதுவும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.